சிம்பிளாக நம்ம 3 பொருள் வச்சு ஒரு டேஸ்டியான சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்னி செய்கிறதுக்கு தேங்காய், கொஞ்சம் புளி, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இந்த 3 எடுத்திருக்கேன். தேங்காய்க்கு மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம புளி வச்சு அரைச்சிருக்கனால சட்னி நல்லா புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த 3 பொருள் வச்சு நம்ம ஒரு 5 மினிட்ஸில் சட்னி ரெடி பண்ணிடலாம். லாஸ்ட்டாக சட்னியை கொஞ்சம் தாளித்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம புளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு டேஸ்டியான புளி சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.